ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, மகானாத்மாக்கள் தான் எப்படி இந்த பிரம்மகுமார்கள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் வந்தார்கள், வந்தது மட்டுமில்லாமல் எப்படி சிவபாபாவை எப்படி அனுபவம் செய்தார்கள், சிவபாபா எப்படி ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறார் அப்படின்று ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பிரம்மகுமாரி ராஜ் சகோதரி. ராஜ் சகோதரி அவர்கள் நேபாளம், அதாவது காட்மாண்டினுடைய தலைநகரத்தில் தன்னுடைய டைரக்டராக இருக்கின்றார். பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய டைரக்டராக இருக்கின்றார் நேபாள அந்த நாட்டில். வாருங்கள், கவனமுடன் நாம் கேட்கலாம். ராஜ் சகோதரி சொல்கின்றார், நான் 1937ஆம் ஆண்டு ஒரு தார்மீக தன்னம்பிக்கை நிறைந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன். அவர் எந்த நாளில் பிறந்தார் அப்படின்னு சொல்லவில்லை. 1937ஆம் ஆண்டு. 1936ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் நம்முடைய யஜ்யம் ஆரம்பமாயிற்று. தினமும் கடவுளுடைய பூஜை, அந்த அர்ச்சனையினால் வாழ்க்கையினுடைய என்னுடைய தினச்சரியம் ஆரம்பமாகிறது. என்னுடைய பௌதிக சுகம் வசதிகளினால் நிறைந்த வாழ்க்கை இருந்தாலும் என்னுடைய உள்மனதில் பிரபுவனுடைய பிராப்தியினுடைய ஆசை சதா இருந்து கொண்டே இருந்தது. பிரபு என்பவர் யார்? சிவபாபா. ஒரு அழகான விஷயத்தை நம்மிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். இது நடந்த வருடம் 1960ஆம் ஆண்டு வருடத்தினுடைய விஷயம். ஒரு நாள் நான் என்னுடைய லௌகீக அம்மாவை சந்திக்க பக்வாடா என்பது பஞ்சாபுக்கு அந்த ஊரில் இருக்கிறது, அந்த மாநிலத்தில் இருக்கிறது. பக்வாடா அந்த பஞ்சாபுக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு எனக்கு என்னுடைய லௌகீக பெரிய அக்கா பாக், அவங்களுடைய பெரிய அக்காவுடைய அக்கா பேர் வந்து பாக், அவர்களுடன் சந்தித்தேன். என் அக்கா சொன்னார், என்ன சொன்னார் என்றால், இங்கு சில தேவிகள் சிந்துவிலிருந்து வந்திருக்கின்றார்கள். சிந்து என்பது பாகிஸ்தானில் இருக்கின்றது, தூய்மையான ஒரு நகரம். அவர்கள் மிகவும் நல்ல ஞானம் கூறுகின்றார்கள். நான் தினமும் அவர்களுடைய ஞானத்தை கேட்க அந்த ஆசிரமம் செல்கின்றேன் அப்படின்று என் அக்கா சொன்னார். எனக்கு மிகவும் ஆனந்தம் வருகிறது அப்படின்றார். இந்த விஷயங்கள் கேட்டு எனக்குள்ளும் சரி அந்த தேவிகளை சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஆசை எனக்கு எழுந்து விட்டது. நான் பெரிய சகோதரியுடன் அந்த ஆசிரமத்திற்கு சென்றேன். நாங்கள் அந்த அமிர்தரசனுடைய ஆசிரமத்திற்கு சென்ற பொழுது அங்கு நாங்கள் தாதி சந்திரமணியை சந்தித்தோம். சந்திரமணி தாதியை பற்றி நாம் பிறகு சொல்லலாம், அவர் எப்படி இந்த யக்கியத்திற்கு பாபாவுக்கு உதவி செய்தார் அப்படி என்று. நான் தாதி சந்திரமணியை சந்தித்தோம் அங்கு கூட்டாக. அவர்கள் எங்களை மரியாதையுடன் சரி உள்ளே அழைத்தார். அவருடனே சரி எங்களை நாற்காலில் அமர வைத்தார். எவ்வளவு அனுபவம் செய்யுங்கள், கேட்கும் பொழுது இது நன்றாக அனுபவம் செய்யுங்கள். ஒவ்வொரு தாதியும் சரி எப்படி தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறார்கள். சாதாரண வாழ்க்கை கிடையாது, வைரம் போல வாழ்க்கையை உருவாக்கி இருக்கின்றார்கள். பாருங்கள், ஒவ்வொரு அசைவும் எப்படி சிவபாபா நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் இந்த விஷயங்களை. மிகுந்த அன்புடன் சரி எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தார். இப்போது நாம் டோலி அப்படின்னு சொல்வோம். தீதி அவர்களுடைய நிச்சலமான அந்த அன்பு, அவர்களுடைய
இருதயத்தினுடைய தூய்மை, அது மட்டுமா சத்தியத்தன்மை மற்றும் சுயநலமற்ற அந்த விருந்தோம்பல்களினால் நான் மிகவும் பிரபாவமாகிவிட்டேன். அதாவது கவர்ந்து இழுக்கப்பட்டு விட்டேன். சாதாரண விஷயம் அது. சிவபாபா இழுக்கின்றார் தாதி தாதி மூலமாக, சந்திரமணி தாதி மூலமாக. எனக்கு இது தெரியும். அதாவது பக்தி மார்க்கத்திலோ குருமார்கள் போன்றவர்கள் புதிதாக வரக்கூடியவர்களை என்ன செய்வார்கள்? தன்னுடன் ஒருபொழுது அமர வைப்பது கிடையாது. ஆனால் நான் இங்கு அது போன்ற ஒரு விஷயங்களை நான் இங்கு பார்க்கவில்லை. அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தை ராஜ் சகோதரி நம்மிடம் தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு என்ன செய்தார் தீதி அவர்கள், தாதி சந்திரமணி அவர்கள் மிகுந்த அன்புடன் எங்களுக்கு பரமாத்மாவுடைய அறிமுகம் கொடுத்த பொழுது கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது மட்டுமின்றி பரமாத்மா சிவன் தான் அனைத்து ஆத்மாக்குடைய தந்தை என்பது எனக்கு அனுபவம் ஆரம்பித்தது. இதற்கு முன்னால் இந்த பௌதிக உலகில், அதாவது சத்தமான உலகில், சாகார உலகம் சொல்லுவாங்க, நமக்கு கடவுளுடைய பிராப்தியம் ஏற்படும் என்று என் எண்ணத்திலும் சரி, என்னுடைய கனவிலும் கூட இருந்தது கிடையாது. ஆசிரமத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிய பிறகு நான் என்ன செய்தேன் தெரியுமா? வீட்டில் உள்ளவர்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். அனைவரும் இதனை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார்கள். இந்த விதமாக நான் இந்த ஞானஸ்தானம், அதாவது ஞான குளியல் செய்வதற்காக தினமும் அந்த ஆசிரமத்திற்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆசிரமம் என்பது என்ன? பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம். இப்படியாக தினமும் ஈஸ்வரிய ஞானத்தினுடைய பாடங்கள் மற்றும் அந்த சகஜ ராஜயோகத்தினுடைய பயிற்சி மூலமாக என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வர ஆரம்பித்தது. அது மட்டுமில்லாமல் மகிழ்ச்சியினால் வாழ்க்கை நிறைந்து கொண்டே சென்றது. இந்த விதமாக நாளுக்கு நாள் அந்த லௌகிக, அதாவது இல்லற வாழ்க்கையில் அலௌகிக வர ஆரம்பித்தது. நிரந்தரமாக தெய்வீக குணங்களுடைய தாரணை சரி, அதன் கூடவே அந்த ஆன்மீக ஞானத்தினுடைய மனன சிந்தனை மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான திருத்தங்கள், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்லாமல் வெற்றியினுடைய கிரணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உதிக்க ஆரம்பித்து விட்டது அப்படி என்று மூத்த ராஜயோகினி ராஜ் சகோதரி நம்மிடம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அலௌகிக வாழ்க்கை உருவாகிறது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் சோதனை காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வந்தன. அதன் காரணமாக நான் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டியதாயிற்று. வாழ்க்கையில கோர்ட்டுக்கு செல்வதற்கு முன்னாடி என்னுடைய வக்கீல் என்னிடம் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து கோர்ட்டில் இப்படிதான் சொல்வதற்காக அனுப்பியிருந்தார். ஆனால் அவர் கூறிய விஷயங்கள் என்னுடைய உள்மனதிற்கு பிடிக்கவில்லை. நான் என்ன செய்தேன்? அந்த கோர்ட்டினுடைய சாட்சி கூண்டிற்கு சென்றேன். எனக்கு பாபாவுடைய நினைவுகள் மிகவும் ஆழமாக வர ஆரம்பித்தன. நான் என்னை மம்மாவின் ரூபமாக அனுபவம் செய்ய ஆரம்பித்தேன். மம்மா அப்படித்தானே சிந்து ஹைதராபாத்ல கோர்ட்டில் இருக்கும் பொழுது உண்மையே சொன்னார். பகவத்கீதை யார் எழுதின அப்படி என்று. அதுபோலத்தான் இவரும் தன்னுடைய மம்மாவுடைய ரூபமாக அனுபவம் செய்ய ஆரம்பித்தேன் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்போ என்னுடைய தேகத்தையே மறந்து விட்டேன். முன்னால் இருக்கக்கூடிய நீதிபதியும் சரி, அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் சரி, வக்கீல் போன்ற எல்லாவற்றையும் மிக மிக சிறியவர்களாக எனக்கு தோன்ற ஆரம்பித்தார்கள். அங்கே எனக்கு உள்ளுக்குள்
இருந்தது. அப்படி அந்த சமிக்கைகள். நான் என்னவெல்லாம் கூறுவேனோ அவைகள் ஒரு சத்திய அந்த பரமாத்மாவுடைய நினைவில் உண்மைதான் கூறுவேன். இவ்வாறாக எனக்குள் அந்த மனோபலம் பிறந்தது அப்படின்று தன்னுடைய அந்த கோர்ட்டினுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பிறகு நான் என்னுடைய தரப்பு வாதத்தை கூற ஆரம்பித்தேன். என் வார்த்தைகளை கேட்டு நீதிபதி மிகவும் பிரபலமாகிவிட்டார், ஈர்க்கப்பட்டு விட்டார். அவர் அந்த வாழ்க்கையை என் பக்கம் சாதகமாக தீர்ப்பு கூறி நான் வெற்றி பெற்றதாக அறிவித்து விட்டார். விஷயம் இவ்வளவு எளிதாகவும் சுலபமாகவும் திரும்பிவிடும் என யாரும் மனதிலும் சரி எண்ணியதே இல்லை. ஆனால் சொல்றாரு பாருங்க, பாபாவுடைய டச்சிங் மற்றும் யோகத்தினுடைய சக்தியானது என்னுடைய கர்ம பந்தனத்தை எளிதாகவே கடக்க வைத்து விட்டது. இதனால் எனக்கு பாபாவின் மீதும் இன்னும் அதிகமாகவே நிச்சயமாகிவிட்டது. வழக்கை எதிர்கொள்வது என்னை பொறுத்தவரை மிக கடுமையான ஒரு சவாலாக இருந்தது. இருந்தாலும் பாபாவுடைய உதவியால் புயல் போன்ற சூழ்நிலை கூட எனக்கு பரிசாகிவிட்டது. பாபா சொல்வார்ல, பாபாவுடைய நினைவினால் மலை போல பிரச்சனை கூட சரி என்ன ஆகிவிடும், பஞ்சு ஆகிவிடும் அப்படின்னு சொல்வதற்கு இணங்க இவருடைய பாபாவுடைய உதவியால் புயல் போன்ற சூழ்நிலை கூட எனக்காக பரிசாகிவிட்டது. இதனால் நான் என்னுடைய லட்சியத்தில் முழுமையாக வெற்றி அடைந்து விட்டேன். அதாவது கர்ம பந்தனத்தை விடுபட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கின்றார். பாபா என்னை இவ்வாறாக சிங்க சக்தியாக மாற்றிவிட்டார். நான் அபலையிலிருந்து வீராங்கனையாக, பலமற்ற நிலையிலிருந்து பலசாலியாகி விட்டேன். எனக்குள் அந்த பிரபுவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுவதற்கான ஆசை ஏற்பட்டது, சமர்ப்பண சகோதரி ஆவதற்காக. கடைசியில் 1962 வருடம் அந்த நாள் வந்தது. எப்படி அழகா சொல்றாங்க பாருங்கள். 37 பஞ்சாபில் போனாங்க. 62ஆம் ஆண்டு அந்த நாள் வந்தது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையை இந்த ஈஸ்வரி சேவைக்காக சமர்ப்பணம் செய்து விட்டேன் அப்படின்று தன்னுடைய அலௌகிக கதை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக. இப்படியாக 1962ஆம் வருடம் தீதி சந்திரமணி அவர்கள் அமிர்தரசிலிருந்து ஒரு பார்ட்டினா விஐபி இருந்தாலும் சரி, பாபா குழந்தைகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு 10, 15 பேர், 20 பேர் கூட்டிட்டு போவாங்க. அது பேர் வந்து பார்ட்டி அப்படின்னு சொல்வதுண்டு. இப்படியாக அமிர்தரசிலிருந்து ஒரு பார்ட்டியை பாபாவை சந்திக்க வைப்பதற்காக மதுபனிற்கு அழைத்து சென்றார். அதில் நானும் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் பிரபுவை சந்திப்பதற்கான அந்த பொன்னான நேரம் வந்தது. அதற்காகவே தான் நான் பல வருடங்களாக மிகுந்த தீவிர ஆசையுடன் இருந்தேன். நான் பாபாவுடைய அந்த தெய்வீக உருவத்தை பார்த்த பொழுது அவருடைய குளிர்ந்த, அவருடைய சக்திசாலி திருஷ்டியானது, திருஷ்டி என்பது ஏற்கனவே சொன்னோம், பார்வை, சக்திசாலியான பார்வை என்னை நிறைத்து விட்டது அப்படி என்று தன்னுடைய அலௌகிக கதை சொல்கின்றார் நம்மிடம். இப்படியாக மனது உருகி தண்ணீராகுவது போன்ற அலௌகிக அன்பை பாபா எனக்கு அளித்தார். மற்றும் வரதானங்களை கொடுத்து கொண்டே மகள் மிகவும் நஷ்டமாக, அதாவது பற்றற்றவராக, மிகவும் யோகயுக்தமாகவும் இருக்கின்றாள் அப்படி என்று பாபா சொன்னார். மகள் மிகவும் சீக்கிரமாகவே தன்னுடைய கர்ம பந்தனங்களை அறுத்து விட்டாள். அந்த கோர்ட் மூலமாக தீர்ப்பு வந்து விட்டது அல்லவா? இப்படி சொன்னவாறே பாபா மனதார மிகவும் என்னை பாராட்டினார். அது மட்டுமா, என்னுடைய ஊக்க உற்சாகத்தை இன்னும் அதிகமாக்கி சென்று விட்டார்.
இப்படியாக இருந்த பொழுது சில வருடங்கள் அமிர்தரஸ் அந்த சேவை நிலையத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தீதி சந்திரமணி அவர்களுடைய அலௌகிக பாலனை எனக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. அதன் கூடவே அதன் கூடவே ஈஸ்வரிய சேவையினுடைய செயல்பாடுகளை நிரூபிக்கக்கூடிய அந்த கலையை நான் பெற்றேன். அந்த பாலனை மற்றும் பயிற்சினால் எனக்குள் பல தகுதிகள் நிறைந்துவிட்டன. தீதி சந்திரமணி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பிரபாவமானது அவ்வளவு ஆழமான விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் படிந்தது. அதனால் என்னில் என்ன ஆனது தெரியுமா? பயமற்ற தன்மையும் சரி, அதன் கூடவே தெய்வீக குணங்களுடைய தாரணைகள் மிகவும் பிரபலமாகிக் கொண்டே சென்றது. அங்கு வந்திருக்கின்ற புது கன்னியாக்கள், அதாவது பிரம்ம குமாரிகள், இந்த ஈஸ்வரிய தாரணைகள் மீது ஆர்வம் அதிகமாக வேண்டிய காரியத்தினுடைய அந்த பொறுப்பினை தீதி அவர்கள் எனக்கு கொடுத்திருந்தார். அதாவது அந்த காலத்தில் ஒரு புது பிரம்மகுமாரிகள் உருவாக வேண்டும் என்றால் எங்க போக வேண்டும் என்றால் பஞ்சாபுக்கு போவார்கள். அங்கதான் ட்ரைனிங் கொடுப்பார்கள். எப்படி ஒரு கன்னியை எப்படி இருக்கணும், எப்படி ஒரு கீதா பாடசாலை நிர்வகிக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு முழுமையாக தாதி சந்திரமணி அவர்கள் தான் கொடுப்பார். அந்த பொறுப்பை வந்து தாதி ராஜ் சகோதரி அவர்கள் பொறுப்பினை கொடுத்தார்கள் அப்படின்று தன்னுடைய பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இது போல தீதி அவர்கள் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். அதிலும் சரி, நாளுக்கு நாள் எனக்கு அதிக வெற்றி கிடைத்துக் கொண்டிருந்தது. இந்த விதமாக பிராமண குடும்பத்தில் இருந்து கொண்டே இந்த ஈஸ்வரிய சேவை செய்வது மற்றும் சரி, தலை சிறந்த அந்த தாரணைகள் என் வாழ்வில் அதிகத்திலும் அதிகமாக கடைபிடித்துக் கொண்டே செல்வது. இது என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. பிறகு நான் மதுபன் வந்து பாபாவை சந்தித்த பொழுது பாபா சொன்னார். என்ன சொன்னார்? மகளே, நீங்கள் மீரா, நீங்கள் குணவான், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் பாபாவிற்கு உங்களை பற்றி தெரியும் முழுவதுமாக. நீங்கள் மிக நன்றாக சேவை செய்ய முடியும் என கூறி எனக்கு சொன்னார். வரதானங்களுடைய வார்த்தையினால் எனக்குள் ஊக்கம் உற்சாகத்தை அதிகமாகி விட்டார். அந்த நாளில் பாபா என்னையும் சரி, விஸ்வரத்தன் தாதாவையும் சரி, அபுவனுடைய அமைச்சர்களுடைய அந்த காட்டேஜில் விஐபிகளுடைய சேவைக்காக அனுப்பியிருந்தார். விஸ்வரத்தன் தாதா வந்து அதாவது பிரம்ம பாபா வந்து பாகிஸ்தான்ல இருக்கும் பொழுது விஸ்வரத்தன் வந்து எல்லா சேவையும் செய்வார். பால் கொண்டு வருவதிலிருந்து எக்கியத்தினுடைய எல்லா சேவை செய்யக்கூடியவர் தான் விஸ்வரத்தன். அவர் கூட விஐபி சேவை செய்வதற்காக இவரும் சென்றார். என்னுடைய சேவையினுடைய ஈடுபாட்டினை பார்த்து பாபா சொன்னார், மகளே, நீங்கள் பாட்னாவில் சேவை செய்து செல்லுங்கள் அப்படின்று. பாட்னாவில் ஈஸ்வரிய சேவையில் சென்றேன். அங்கும் சேவையில், அதாவது பாபாவினால் தரப்பட்ட வரதானங்களின்படி மிக நன்றாக வெற்றி கிடைத்துக் கொண்டிருந்தது. அங்கு உருவாக்கப்பட்ட மியூசியம் அந்த நாட்களில் மிகவும் நன்றாக இருந்தது. அதனை பாபா முதலிடத்தில் வைத்தார். பாட்னாவிலிருந்து நான் பார்ட்டி அழைத்துக் கொண்டு மதுபன் வந்த பொழுது சாகர பாபா, பாருங்கள் மகள், இவ்வளவு பெரிய பெரியவர்களை அழைத்துக் கொண்டு வந்தீர்கள். மகள், அதாவது அழகா சொல்றார் பார், உரிமையோடு சொல்றார், மகள் சேவை செய்வதில் மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றாள். அதாவது வெற்றி இவர்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் பாபா. இப்படியாக அலௌகிக வாழ்க்கையில் அநேக அலௌகிக அனுபவங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. அதன் கூடவே எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இப்படியாக விரைவில் என்னுடைய அந்த சம்பூர்ண நிலையினை அடைந்து இந்த பூமிக்கு வந்துள்ள கடவுளை வெளிப்படுத்த வேண்டும்.
அதாவது இருளில் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் தன்னுடைய உயிரினு உயிரான அப்பாவோடு சந்திக்க வேண்டும். அதன் கூடவே அப்பாவுடைய அவருடைய அழியாத ஆசைக்கும் அதிகாரியாக வேண்டும் அப்படின்று இப்பொழுதும் சரி, இன்றளவும் சரி, எனக்கு சதா இதே உற்சாகமாக இருக்கிறது அப்படின்று தன்னுடைய அலௌகிக கதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாமும் சரி, இப்பொழுது விரைவிலும் விரைவாக தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். பாபாவுடைய தலைசிறந்த ஆசைகளை முழுமையாக்க வேண்டும். இதுதான் என் வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக இருக்கிறது. இது போல இப்பொழுதும் சரி, இன்றளவும் சரி, இந்த நேபாளத்தினுடைய அதாவது காட்மாண்டுடைய பொறுப்பு சகோதரியாக பிரம்மகுமாரி ராஜ் சகோதரி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லி கூறி முடித்து விட்டார். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். 37 பஞ்சாப் போன பிறகு பிறகு 1962 பாபா சந்தித்த பிறகு எல்லாம் உடனடியாக வெற்றி கிடைத்து விட்டது. பாபாவுடைய சக்தி இருந்ததன் காரணத்தினால். வாருங்கள், நாமும் சரி, இது போல பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி, அன்பர்கள் ஏதாவது ஒரு தொலைத்தொடர்பு மூலமாக அவருக்கு பாபாவுடைய செய்தி கொடுக்கலாம் அப்படின்று இதன் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். பார்ப்போம் நாளைக்கு வேறொரு மகானாத்மா என்ன சொல்ல போகிறார் அப்படின்று அதுவரை நாம் காத்திருக்கலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி மகானாத்மாக்கள் தான் எப்படி இந்த பிரம்மகுமார்கள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் வந்தார்கள், வந்தது மட்டுமில்லாமல் எப்படி சிவபாபாவை எப்படி அனுபவம் செய்தார்கள், சிவபாபா எப்படி ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறார் அப்படின்று ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பிரம்மகுமாரி ராஜ் சகோதரி அவர்கள் நேபாளம் அதாவது காட்மாண்டினுடைய தலைநகரத்தில் தன்னுடைய டைரக்டராக இருக்கின்றார். பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய டைரக்டராக இருக்கின்றார் நேபாள அந்த நாட்டில். வாருங்கள், கவனமுடன் நாம் கேட்கலாம். ராஜ் சகோதரி சொல்கின்றார், நான் 1937 ஆண்டு ஒரு தார்மீக தன்னம்பிக்கை நிறைந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன். அவர் எந்த நாளில் பிறந்தார் அப்படின்னு சொல்லவில்லை. 1937 ஆண்டு. 1936 ஆண்டு பாகிஸ்தானில் நம்முடைய யஜ்யம் ஆரம்பமாயிற்று. தினமும் கடவுளுடைய பூஜை அந்த